திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல, பாஜகவும் பேசல, காங்கிரஸும் பேசல. இதை தவிர தேமுதிக இருக்கு. பாமக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்லப்படுது. இப்ப தேமுதிகவும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிற பட்சத்துல அவங்க இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா வெளிப்படையான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கல. பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஆனாலுமே பாமக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறப்போ ராமதாஸ் தரப்போ அங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. தேமுதிகவுக்கு அவங்க 2 சைடுமே கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு திமுக சைடும் கடையை விரிக்கிறாங்க, இன்னொன்னு அதிமுக சைடும் கடையை விரிக்கிறாங்க. 2மே இல்லாத பட்சத்துல தான் விஜய் கூட போறதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அப்படி ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்கு தேமுதிகவுக்கு. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் சைடு போனோம் அப்படின்னா நாம் தமிழர் சொல்லவே வேணாம். அவங்க பல வருஷமாவே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தனிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அவங்க தனிச்சுங்கிறது கன்ஃபார்ம்.